வணக்கம். போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நெல்லை அரசு மருத்துவமனை வளாகத்தில் பல டன் மருத்துவ கழிவுகள் எரிப்பு. கரும்புகை சூழ்ந்ததால் நோயாளிகள் கடும் அவதி. ராணிப்பேட்டையில் நீரோடையில் தண்ணீர் பிங்க் நிறத்தில் ஓடியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ரசாயன கழிவுகளை நீரோடையில் கலக்கும் தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். பாலக்கோடு அருகே இரவு நேரத்தில் பேருந்துகள் இல்லாததால் பயணிகள் அவஸ்தை. மாணவர்கள் தொழிலாளர்களின் நலன் கருதி பேருந்துகளை இயக்க கோரிக்கை. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் மருந்து செலுத்தி தர்பூசணிகளை பழுக்க வைத்த வியாபாரிகள். செயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட தர்பூசணிகளை பினாயில் ஊற்றி அடித்து உணவு பாதுகாப்புத்துறை. கரூர் மாவட்டம் ஆத்தூரில் தீயணைப்புத்துறை சார்பில் ஒத்திகை நிகழ்ச்சி. பெட்ரோல் லாரியில் ஏற்பட்ட தீயை அணைப்பது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு. மைக் மற்றும் ஸ்பீக்கர் வாங்க 1.5 லட்சம் ரூபாய் செலவாகுமா? ராமநாதபுரம் நகர்மன்ற கூட்டத்தில் திமுக கவுன்சிலர் சரமாரி கேள்வி. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். நெல்லை அரசு மருத்துவமனையில் பல டன் மருத்துவ கழிவுகள் எரிக்கப்பட்டது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாள்தோறும் 1000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மருத்துவமனையில் பயன்படுத்தப்பட்ட ஊசி, காலாவதியான மாத்திரைகள், மருந்துகள் மருத்துவமனை வளாகத்தில் தேக்கி வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து மருத்துவ கழிவுகள் 5 லாரிகளில் புற்றுநோய் சிகிச்சை மையம் அருகே கொண்டுவரப்பட்டு தீ வைத்து எரிக்கப்பட்டது. என்ன கூட மருந்து இது என்ன இதுனா சொன்னாங்க, சாதா குப்பனா சொன்னாங்க. மருத்துவ கழிவுகள் எரிக்கப்பட்டதால் மருத்துவமனை வளாகத்தில் கரும்புகை சூழ்ந்து நோயாளிகள் அவதியடைந்தனர். சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தும் வகையில் மருத்துவ கழிவுகளை எரித்த மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு நோயாளிகளும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டையில் ஏரியில் கலக்கும் நீரோடையில் தண்ணீரானது பிங்க் நிறத்தில் ஓடுவதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். ராணிப்பேட்டை முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே பிஞ்சு ஏரி அமைந்துள்ளது. இந்த ஏரியை சுற்றி பொழுதுபோக்கு பூங்கா அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த ஏரியில் கலக்கும் நீரோடையில் பிங்க் நிறத்தில் தண்ணீர் வெளியேறி வருகிறது. ரசாயன கழிவுகள் நீரோடையில் கலக்கப்படுவதால் தண்ணீரானது பிங்க் நிறத்தில் மாறியுள்ளதாக கூறப்படுகிறது. ரசாயன நீர் கலப்பதால் பிஞ்சு ஏரி மாசடைந்து வருகிறது. விதிகளை காற்றில் பறக்கவிட்டு ரசாயன கழிவுகளை நீரோடையில் கலக்கும் தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாலக்கோடு அருகே இரவு நேரத்தில் பேருந்துகள் இல்லாததால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே வெள்ளிசந்தை சாலை அமைந்துள்ளது. ஒசூர், பெங்களூரு, சேலம், கிருஷ்ணகிரி போன்ற ஊர்களுக்கு செல்லும் வாகனங்கள் வெள்ளிச்சந்தை சாலை வழியாக பயணிக்கின்றன. இரவு 9 மணிக்கு மேல் வெள்ளிச்சந்தையில் இருந்து கிராமப்புறங்களுக்கு செல்ல பேருந்து வசதி இல்லை. இதனால் வேலை முடித்து வரும் கூலி தொழிலாளர்களும் மாணவர்களும் உரிய நேரத்தில் வீடு திரும்ப முடியாமல் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் வெள்ளிச்சந்தை 4 ரோட் பகுதியில் உள்ள உயர்மின் கோபுர விளக்கும் எரியாததால்
பேருந்துக்காக காத்திருக்கும் பயணிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவி வருகிறது. எனவே இரவு நேரங்களில் பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்குமாறு போக்குவரத்து துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்று விடுகிறார்கள். அதே போல கிருஷ்ணகிரியிலிருந்து வரும் ஆரண்யம் நோக்கி வரும் பேருந்தும் கடந்த சில வருடமாக நிறுத்திவிட்டதால் இரவு நேரங்களில் குறிப்பாக 9 மணிக்கு மேல் இங்கே இப்பகுதியை கடந்து செல்லும் பொதுமக்களுக்கும் தொழிலாளர்களும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகிறார்கள். இந்த வெள்ளிச்சந்தை பகுதியில் கூடுதலாக சாலை விரிவாக்கம் செய்து கடந்த 1 வருடத்துக்கு மேலாக இங்கே எவ்வித லைட்டும் அமைக்கப்படவில்லை. இதனால் இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் கூலி தொழிலாளர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகிறார்கள். ஊசி மூலம் பழுக்க வைக்கப்பட்ட தர்பூசணி பழங்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கைப்பற்றி அழித்தனர். கோடை காலம் நெருங்குவதால் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சுட்டெரிக்கும் வெயிலின் தாகத்தை தணிக்க பொதுமக்கள் இளநீர், தர்பூசணி, ஜூஸ் போன்ற பொருட்களை வாங்கி உட்கொள்கின்றனர். இந்நிலையில் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் சாலையோரம் வைக்கப்பட்டிருந்த தர்பூசணி விற்பனை கடையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இதில் வியாபாரிகள் ஊசி மூலம் மருந்து மற்றும் செயற்கை நிறமிகளை தர்பூசணிகளில் செலுத்தியது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறையினர் தர்பூசணிகளை கைப்பற்றி பினாயில் ஊற்றி அழித்தனர். பெட்ரோல் டேங்கர் லாரியில் ஏற்பட்ட தீயை அணைப்பது குறித்து தீயணைப்புத்துறை வீரர்கள் தத்ரூபமாக ஒத்திகையில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் ஆத்தூரில் பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷனுக்கு சொந்தமான சேமிப்பு கிடங்கு செயல்பட்டு வருகிறது. இங்கிருந்து மதுரை, கோவை, திண்டுக்கல், திருச்சி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு லாரிகள் மூலம் பெட்ரோல் அனுப்பப்படுகிறது. இந்நிலையில் பெட்ரோல் டேங்கர் லாரியில் தீயை அணைப்பது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தீயணைப்புத்துறை வீரர்கள் ஓட்டுநரை மீட்பது, டேங்கர் லாரி மீது தண்ணீர் மற்றும் கெமிக்கலை பீச்சி அடிப்பது குறித்து பொதுமக்களுக்கு செயல்முறை விளக்கம் அளித்தனர். ராமநாதபுரத்தில் மைக் மற்றும் ஸ்பீக்கர் வாங்க 1.5 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்க திமுக நகர்மன்ற உறுப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தார். ராமநாதபுரம் நகராட்சி அலுவலகத்தில் நகர்மன்ற தலைவர் கார்மேகம் தலைமையில் நகர்மன்ற கூட்டம் நடைபெற்றது. இதில் நகராட்சி ஆணையர் அஜிதா பர்வீன், அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நகர்மன்ற கூட்ட அரங்கிற்கு புதிதாக மைக் மற்றும் ஸ்பீக்கர் வாங்க 1,49,000 ஒதுக்கி இக்கூட்டத்தில் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக உறுப்பினர் காளிதாஸ், மைக், ஸ்பீக்கர் வாங்க 1.5 லட்சம் செலவாகுமா என கேள்வி எழுப்பினார். திமுக உறுப்பினரின் கேள்விக்கு பதிலளித்த நகராட்சி அதிகாரிகள் விலை பட்டியலை ஆய்வு செய்யவில்லை என தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் குடிநீர் குழாய்க்காக தோண்டப்பட்ட குழிகளை மூடவில்லை என நகர்மன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினர். நகர்மன்ற உறுப்பினர்களுக்கு மரியாதை கொடுத்து கத்துக்கிறேன். நீங்க ஒர்க் பண்றீங்க, நீங்க சம்பளம் வாங்குறீங்க. மக்கள் பிரச்சனை மட்டும்தான் கவுன்சிலருக்கு பிரச்சனை. மக்களோட பிரதிநிதிக்கு மரியாதை கொடுத்து கத்துக்குங்க. ஒரு வேலை நடக்கும் போது நகராட்சியில் இன்டிமேஷன் பண்ணிட்டு நகராட்சி ஸ்டாஃப் வச்சு தான் நீங்க வேலை பார்க்கணும். அனைத்து உறுப்பினர்களும் நகராட்சி ஊழியர்களிடம் அடுத்தடுத்த கேள்விகளை அடுக்கியதால் ராமநாதபுரம் நகர்மன்ற கூட்டம் 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்றது. நெல்லையில் சாலையோரங்களில் பள்ளங்கள் இருப்பதால் வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கும் அபாயம் உருவாகியுள்ளது. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே கூட்டப்புளி கிராமம் அமைந்துள்ளது. கன்னியாகுமரியில் இருந்து சென்னை செல்லும் வாகனங்கள் இந்த பகுதி வழியாகவே பயணிக்கின்றன. இந்நிலையில் கூட்டப்புளியில் உள்ள சாலை வளைவில் ராட்சத பள்ளம் காணப்படுகிறது. இதனால் வளைவில் திரும்பும் வாகனங்கள் நிலை தடுமாறி கீழே விழுந்து விபத்தில் சிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.
போச்சு. கூட்டப்புள்ளி சாலையில் போதிய அளவு மின்விளக்கு வசதி இல்லாததால் இரவு நேரங்களில் வாகன ஓட்டிகள் பெரும் அச்சத்துடன் பயணித்து வருகின்றனர். எனவே சாலையோரத்தில் உள்ள பள்ளத்தை மூடி மின் விளக்கு வசதி செய்து தருமாறு நெடுஞ்சாலைத்துறைக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் தேரோட்டம் நடைபெற்றது. தெய்வீக நகரமாக விளங்கி வரும் ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது. ராமேஸ்வரத்திற்கு செல்லும் பக்தர்கள் அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடி ராமநாத சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். இக்கோவிலில் மகா சிவராத்திரி விழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து விழாவின் சிகர நிகழ்வான தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி ராமநாத சுவாமி பர்வத வர்தினி அம்பாளுடன் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதையடுத்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நமச்சிவாய முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பழனி கொடைக்கானல் சாலையில் பிளாஸ்டிக் மற்றும் நெகிழிகளை பயன்படுத்தினால் வாகன பெர்மிட் ரத்து செய்யப்படும் என திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி கொடைக்கானல் மலைப்பகுதியில் ஒருமுறை பயன்படுத்தும் நெகிழிகள், பிளாஸ்டிக் பொருட்கள், 5 லிட்டருக்கு குறைவான வாட்டர் பாட்டில்கள் உபயோகப்படுத்துவதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இதையடுத்து பழனி கொடைக்கானல் செல்லும் மலைப்பாதையில் ஐயம்புலி சோதனைச்சாவடி அருகே பசுமை தீர்ப்பாயம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் பேரூராட்சி சார்பில் இ-பாஸ் மற்றும் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்கள் மற்றும் நெகிழி சோதனை மையம் சுழற்சி முறையில் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு பிளாஸ்டிக் பரிசோதனை செய்வதுடன் பிளாஸ்டிக் பாட்டில்கள் மற்றும் நெகிழி வைத்திருக்கும் நபர்களுக்கு பசுமை வரியும் விதிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்கள், நெகிழிகள், 5 லிட்டருக்கு குறைவான வாட்டர் பாட்டில்கள் மலைப்பகுதியில் உபயோகப்படுத்தினாலோ வாகனங்களில் கொண்டு சென்றாலோ அனுமதி சீட்டு மற்றும் வாகன பெர்மிட்டை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் அதிரடி தெரிவித்துள்ளார். போஸ்டர் செட்கீஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். மயிலாடுதுறை அருகே குடிநீர் வழங்கப்படாதை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆணை மேலகரம் ஊராட்சிக்கு உட்பட்ட குச்சிப்பாளையம் கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் கடந்த 2 மாதங்களாக குடிநீர் வழங்கப்படாதால் கிராம மக்கள் நிலத்தடி நீரை குடித்து வந்தனர். பலமுறை மனு கொடுத்தும் குடிநீர் வழங்க ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் கிராம மக்கள் மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்ட நிலையில் அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தென்காசியில் சாலையில் கிடந்த 5 லட்சம் பணத்தை போலீசாரிடம் ஒப்படைத்த விவசாயிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. புளியங்குடியைச் சேர்ந்த விவசாயி தங்கசாமி என்பவர் விவசாய பணிக்காக TN புதுக்குடி பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது சாலையில் கிடந்த மஞ்சப்பையை எடுத்து பார்த்த தங்கசாமி அதில் 5 லட்சம் ரூபாய் இருப்பதைக் கண்டு அதிர்ந்து போனார். இதைத் தொடர்ந்து அவர் புளியங்குடி காவல் நிலையத்தில் அந்த பணத்தை ஒப்படைத்தார். விவசாயி தங்கசாமியின் செயலை பாராட்டிய போலீசார் பணத்தை உரியவரிடம் ஒப்படைத்தனர். பெரம்பலூரில் மீனுக்கு விரித்த வலையில் 6 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு சிக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொண்டமாந்துறை அருகே விஜயபுரம் கிராமம் அமைந்துள்ளது. இப்பகுதியைச் சேர்ந்த சிலர் பச்சைமலை தொடரில் உள்ள ஓடையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் வலையில் 6 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு சிக்கியது. இந்த தகவலை அறிந்து அங்கு சென்ற தீயணைப்புத்துறை வீரர்கள் வலையில் சிக்கிய மலைப்பாம்பை மீட்டு வனப்பகுதியில் விடுவித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் மகா சிவராத்திரியொட்டி ஸ்ரீ பாலைவனநாதர் ஆலயத்தில் 11ஆம் ஆண்டாக நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. திருப்பாலைத்துறையில் உள்ள கோயிலில் நடைபெற்ற இந்த நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியில்
சென்னை, வேலூர், தஞ்சாவூர், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும், மும்பை, டெல்லி உள்ளிட்ட வெளி மாநிலத்திலிருந்தும் நடன கலைஞர்கள் கலந்து கொண்டனர். மகா சிவராத்திரியையொட்டி நடைபெற்ற இந்நிகழ்ச்சியை கோயிலுக்கு வந்த ஏராளமான பக்தர்கள் கண்டுகளித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை திருப்பாலை இசை நாட்டிய விழா குழுவினர் செய்திருந்தனர். போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். திருப்பத்தூர் அருகே நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் முதலிடம் பிடித்த காளைக்கு 1 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளி அருகே உள்ள ஜங்கலாபுரம் கிராமத்தில் எருதுவிடும் விழா நடைபெற்றது. இப்போட்டியில் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்துவிடப்பட்டன. இலக்கை நோக்கி காளைகள் சீறி பாய்ந்த நிலையில் அதன் மீது கட்டப்பட்டிருந்த பரிசு பொருட்களை வீரர்கள் போட்டி போட்டுக் கொண்டு பறிக்க முயன்றனர். எருதுவிடும் விழாவை சுற்றுவட்டார கிராம மக்கள் ஆர்வமுடன் பார்வையிட்ட நிலையில் காளைகள் முட்டி 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதைத் தொடர்ந்து முதலிடம் பிடித்த காளைக்கு 1 லட்சமும், 2ஆம் இடம் பிடித்த காளைக்கு 70,000மும் ரொக்க பரிசாக வழங்கப்பட்டது. ஒட்டன்சத்திரத்தில் உள்ள தனியார் உடற்பயிற்சி கூடத்தில் பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக உடற்பயிற்சிக்கான ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே தனியார் உடற்பயிற்சி கூடம் இயங்கி வருகிறது. இங்கு பருமனில்லா உடலை உருவாக்கும் விதமாக தனியார் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச உடற்பயிற்சி அளிக்கப்பட்டது. உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள என்னென்ன உணவுகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்த ஆலோசனையும் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த பயிற்சியில் கள்ளி மந்தயம் அருகே இயங்கி வரும் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மற்றும் உடற்பயிற்சியாளர்களும் கலந்து கொண்டனர். ஃபிட்னஸை பற்றியான ஒரு அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு உணவு, அது இல்லாமல் உடல் பருமன், அதெல்லாம் எப்படி நீங்கள் காப்பாற்றிக்கணும், எப்படி நீங்கள் உடலை கட்டமைப்பாக வச்சுக்கணும், அது இல்லாமல் உணவு முறையில் நீங்கள் எப்படி நீங்கள் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றியான எல்லா அவேர்னஸும் நாங்கள் அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நிறைய உடற்பயிற்சி சொல்லி கொடுத்துருக்கோம். இது எங்களுடைய ஃபிட்னஸ் சார்பாகவும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் இது எங்களுக்கு முதல் படி தான். அரசு பள்ளிகளுக்கு எங்களுக்கு இந்த அவேர்னஸை கொண்டு போகணுங்கிறது எங்களுடைய மிகப்பெரிய நோக்கம். அதனால நீங்கள் எங்களை கண்டிப்பான முறையில் எல்லா அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய தாளாளர்கள், முதல்வர்களும் எங்களை நீங்க அழைக்கலாம். அந்த குழந்தைகளுக்கு எங்களால் முடிஞ்ச பயிற்சிகளை சொல்லிக் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆர்வமா இருக்கோம்.